ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வெள்ளிக்கிழமைனால இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சி விளக்கெல்லாம் விளக்கி வீடெல்லாம் அழைச்சி எல்லா பூஜை வேலையும் முடித்தாச்சு. நான் விளக்க விளக்கிட்டு பொட்டு வச்சு அப்படியே லைட்டாக பூஜையை போட்டுருவேன். சாமி கும்பிட்ருவோம். லேசாக விளக்கேற்றி நாளைக்கு வரைக்கும் விளக்கேற்றாமல் வச்சுருக்க மாட்டேன். அதனால் யார் எப்போ விளக்கேற்றினாலும் விளக்கு கழுவுனாலும் லைட்டாக விளக்கு ஏற்றிடுங்க. அதுக்கப்புறம் குளிர வச்சுக்கலாம். அப்புறம் வீட்டு வேலையை பார்ப்போம். என் வீட்டுக்காரர் இன்றைக்கி கீரை ஆஞ்சு கொடுத்தாரு. நான் சுண்டக்காய் வத்தல் குழம்பு தான் வச்சேன். சுண்டை வத்த குழம்பு. அதுக்கு வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. சுண்டை வத்தல் எடுத்துக்கோங்க. நம்ம கல்யாண வீட்டில் கிடைக்கிற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி சுண்டை வத்தல் தான் எடுத்து நல்லா வடைச்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். எனக்கு என் ஹஸ்பண்ட் எப்பயுமே ஹெல்ப் பண்ணுவார். அப்புறம் வறுத்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிங்க. நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுனால லைட்டாக கருக்கிட்டேன். கருக்கக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக தாளிங்க. நல்லா தாளிச்சிட்டு அதிலே வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி நல்லா போட்டு வதக்கணும். நல்லா சுருளாக வதக்கிட்டு வீட்டு மசாலு, எனக்கு வீட்டு மசாலா வந்து காரம் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் போட்டு புளி கரைசல் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த சுண்டை வத்தலை இப்படி ஃபுல்லாத்தையும் வரையக்கூடாது. ஒரு 10 சுண்டை வத்தல் அப்படியே முழுசாக போட்டுறணும் குழம்புல. ஒரு கால்வாசியாக ஃபுல்லாக அந்த மாதிரி 1-2 மிக்சியில் குறவரணும் நல்லா அரைச்சி குழம்போட சேர்த்துக்கணும். முழு சுண்டல்னால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. நான் சும்மா பேருக்கு ஒரு 2-3 சுண்டை வத்தலை குழம்புல போட்டுட்டு ஃபுல்லாத்தையும் மிக்சியில் நல்லா பொடி பண்ணிடுவேன். அப்போ தான் பிள்ளைங்கள் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வெல்லம் ஒரு துண்டு சேர்க்கணும். அப்போ தான் நம்ம கல்யாண வீட்டு சுண்டை வத்த குழம்பு மாதிரி கிடைக்கும். இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தொக்காக வரணும். தண்ணியாக வச்சிடாதீங்க. நல்லா கட்டியாக தொக்கு மாதிரி இருந்தால் தான் சுண்டை வத்த குழம்பு நல்லாயிருக்கும். அப்புறம் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும், அமிர்தம் போல் இருக்கும். கசப்பு அந்தளவுக்கு தெரியாது. நம்ம மண்டவெல்லை சேர்க்குறதுனால கல்யாண வீட்டில் குழம்பு எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு மெயினு மண்டவெல்லம், புளி, நம்ம சேர்த்துக்கிற காரம் இதெல்லாம் இருந்தால் கசப்பு தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக